நடிகை நயன்தாரா அவர்கள் நடிகர் தனுஷ்க்கு ஒரு 3 பக்க அளவில் ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பா கஸ்தூரி ராஜா அவர்களாலையும் உங்களுடைய அண்ணன் செல்வராகவன் அவர்களாலையும் தான் நீங்கள் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகராக மாறி இருக்கீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு எந்தவித பின்புலமும் கிடையாது. சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து நான் வரவே இல்லை. ஒரு தனி பெண்ணா சவால்கள் நிறைந்த இந்த திரைத்துறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி நேர்மையாலும் அர்ப்பணிப்பாலும் தான் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன். இது என்னுடைய ரசிகர்களுக்கும் திரைத்துறையினர் எல்லாருக்கும் நன்றாவே தெரியும். இப்படி தொடங்குற அந்த கடிதம் தான் எழுதியிருக்காங்க. அதாவது நெட்ஃபிளிக்ஸில் சமீபத்தில் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்துடைய ஒளிபரப்பு உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு OTT பிளாட்ஃபார்ம் தான் வாங்கியிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியோட பேரு நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல். அந்த டாக்குமெண்ட்ரியில தனுஷ் அவர்கள் ஒண்டர்பார் ப்ரொடக்ஷன்ல விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நடிகை நயன்தாராவும் விஜய் சேதுபதியும் நடிச்ச நானூறு ரவுடிதான் படத்திலிருந்து சில காட்சிகளையும் சில பாடல்களுடைய சில இடங்களையும் அதுல பயன்படுத்தி இருந்தாங்க. 3 செகண்ட் பயன்படுத்தின அந்த வீடியோவுக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நடிகர் தனுஷ் அவர்கள் லீகலா நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. இதுக்கு நயன்தாரா அவர்கள், நான் உங்ககிட்ட 2 வருஷமா கேட்டுட்டு இருந்தேன். 2 வருஷமா எல்லா விதத்திலையும் உங்கள்கிட்ட முயற்சி பண்ணிட்டேன். ஆனா நீங்க இதுக்கு உதவியே செய்யல, தரவே மாட்டீங்க. அதற்கு என்ன பணம் கேட்டாலும் நான் தர தயாரா இருக்கேன். ஆனா என்கிட்ட தனிப்பட்ட வெறுப்பின் காரணமா நீங்க அதை தராம அலைக்கழிக்கிறீங்க. இந்த படத்தினுடைய காட்சிகளும் பாடல்களும் எனக்கு ஏன் முக்கியம்னா, அந்த படத்துல வேலை செய்யும் போது தான் என்னுடைய உண்மையான காதலன், அதாவது விக்னேஷனுடைய உண்மையான அன்பு எனக்கு தெரிஞ்சது. அதன் மூலமா தான் எனக்கு காதல் ஏற்பட்டு இன்னைக்கு நான் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கேன். அதனால என்னுடைய லைஃப்ல அந்த படம் அந்த பாடல் மறக்க முடியாத ஒண்ணு. அதனால தான் இத்தனை வருஷமா நான் உங்கள்கிட்ட போராடி கேட்டேன். உங்களால தான் இத்தனை வருஷம் இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆனிச்சு. ஆனா நீங்க எந்த விதத்திலும் எனக்கு உதவி செய்யல, தர மறுத்துக்கிட்டே இருந்தீங்க. தனிப்பட்ட என் மீது வெறுப்பின் காரணமாக நாங்க இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க இப்படி செய்றீங்க. படத்தினுடைய காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்துற வகையில உங்ககிட்ட இருந்து தடையில்லா சான்றிதழ், அதாவது NOC பெறுவதற்கு 2 வருஷமா அலைஞ்சி எந்த பயனுமே இல்ல அப்படிங்கிற நேரத்துல தான் அந்த முடிவையே கைவிட்டு டாக்குமெண்ட்ரியில சில திருத்தங்களை செஞ்சோம். சமீபத்தில் அந்த டாக்குமெண்ட்ரியோட ட்ரைலரை நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியிட்டு இருந்தாங்க. 3 செகண்ட் வரக்கூடிய அந்த வீடியோவுக்கு நீங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தீங்க. அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா உங்ககிட்ட நான் ஏற்கனவே பல வருடமா போராடிட்டேன். அதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லாம ரொம்ப பொறுத்து பார்த்து என்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகுதான் இந்த முடிவை எடுத்து 3 செகண்ட் தான் நாங்க அதை பயன்படுத்தி இருந்தோம். அதுக்கு நீங்க 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு எனக்கு நோட்டீஸ் விட்டுருந்தீங்க. இது ரொம்ப கீழ்த்தரமான செயல். இது ஒரு மனிதனா இருந்து நீங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டிட்டு மேடையில அப்பாவை மாரி ரசிகர் முன்னாடி பேசுறீங்க. ஆனா அத மாதிரி 1% கூட உங்களால நடந்துக்கவே முடியாது அப்படிங்கறத நானும் என்னோட கணவர் விக்னேஷ் சிவனும் நல்லாவே அறிஞ்சிருக்கோம். என்னோட இந்த டாக்குமெண்ட்ரியில ஏகப்பட்ட பழைய நினைவுகளை, பல்வேறு காட்சிகளை இதற்கு முன்னாடி எடுத்த பல இயக்குநர்கள்ட்டையும் தயாரிப்பாளர்கிட்டையும் நாங்க கேட்டிருந்தோம். கண்டிப்பா அவங்க எந்த மறுப்பும் தெரிவிக்காம எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் அதை செய்யவே இல்லை, தரவும் இல்லை. நீங்க சட்டப்பூர்வமான எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு நாங்க தயாராகவே இருக்கோம். நானூறு ரவுடிதான் படம் வெளியாகி 10 ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களோட இந்த இழிவான செயலை என்னைக்குமே மன்னிக்க முடியாது. இந்த படம் பெரும் வெற்றியானதை நினைச்சு உளவியல் ரீதியா நீங்க ரொம்ப பாதிச்சதா சினிமா நண்பர்கள் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா துறையிலும் போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். அது தவிர்க்க முடியாது. ஒருத்தர் இன்னொருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடவே முடியாது. அது அநாகரிகமான செயல். அதை உங்களை மாதிரி ஆட்கள், நீங்க எவ்வளவு பெரிய நடிகரே ஆனாலும் அதை நீங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதையும் பயங்கரமா கோபம் கொண்டு சொல்லியிருக்காங்க. இங்க எல்லாருமே வெற்றி பெற தான் வந்திருக்கோம். எல்லாருடைய வெற்றி உங்களை பாதிக்குதுன்னா உங்ககிட்ட தான் ஏதோ தப்பு இருக்கு. நாங்க எங்களுடைய உழைப்பின் மூலமா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அது உங்களை பாதிச்சதுன்னா அது எங்களோட தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜெர்மானிய மொழியில ஸ்கேடன் ஃப்ரூட் அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யறேன். அதை அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனி யாருக்கும் அதை செய்யாம பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படும் போது அதை பார்த்து சந்தோஷம் அடைகிறது. அதனுடைய பொருள் தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். கடைசியா என்ன சொல்லிருக்காங்கன்னா, மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி. கொண்டாட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்வை எல்லோரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பதே எனது குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன். அதனுடைய அடிப்படையாக தான் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற ஆவணப்படமும் உருவாயிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரி படத்தை ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய தவறான எண்ணம் கண்டிப்பா மாறும். நீங்க எல்லா மேடையிலையும் அடிக்கடி சொல்றீங்களே ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கிற வார்த்தை வெறும் வார்த்தையா இல்லாம ஒரே ஒரு முறையாவது நீங்க வாழ்க்கையிலும் கடைபிடிங்க. இதுக்காக நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்னு இந்த கடிதத்தை முடிச்சிருக்காங்க. இதுக்கு விக்னேஷ் சிவனும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவை போட்டிருக்காரு. வாழு வாழ விடு அப்படிங்கிற பதிவையும் போட்டிருக்காங்க. நடிகை நயன்தாராவோட இந்த பதிவுக்கு நடிகை பார்வதி, நடிகை ஸ்ருதிகாசன், நடிகை காயத்ரி, இப்படி ஏகப்பட்ட பலரும் தன்
தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. இது தமிழ் சினிமாவிலே எல்லாரையும் பெரிய அதிர்ச்சிக்குள்ளா இருக்கு. ஏன்னா சினிமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா அவங்க அசோசியேஷன்லயே கூடி பேசி ஒரு முடிவு கொண்டு வருவாங்க. ஆனா நயன்தாரா அவர்கள் பொது வெளியில இப்படி ஒரு கடிதத்தை வெளியிடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. காப்பிரைட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒருத்தருடைய தன் தயாரிப்பு சார்ந்த எந்த பொருளுக்கும் விருப்பம் இருந்தா தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனுடைய பேர் தான் காப்பிரைட். அது இல்லாம அவங்களுடைய அனுமதியோட தான் அதை நம்ம வாங்கணும். அவங்க அனுமதி இல்லைன்னா அதை நம்ம பயன்படுத்த முடியாது. அதை கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் அவங்களுடைய விருப்பம். அதை நம்ம யாரும் கட்டாயம் படுத்த முடியாது. சில வருடங்களுக்கு முன்னாடி இளையராஜா அவர்கள் இந்த மாதிரி காப்புரிமை அப்படின்னு பேசும்போது எல்லாருமே கிண்டல் அடிச்சு பேசணும். ஆனா உருவாக்குனவங்களுக்கு தான் தெரியும் அதை இன்னொருத்தவங்க இலவசமா எடுத்துக்கும் போது அதோட வலியும் வேதனையும். அத மாதிரி தான் இந்த காப்புரிமைங்கிறது ரொம்ப முக்கியம். இனி வரும் காலங்களில் எல்லாரும் காப்புரிமை பத்தி தெரிஞ்சுக்க இது ஒரு பாடமா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு நம்மளுடைய பாடல்களையும் படத்தினுடைய சில காட்சிகளையும் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா நாம இருக்கு இல்லைன்னு சொல்லிடணும். அலைக்கழிக்கிறதோ வேண்டுமென்றே செய்யறதோ அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த கடிதத்துக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.